கேட்குறாரு. அமைச்சரே, வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும்னு சொல்கிறாங்கல்ல, அது சம்மந்தமாக நீங்கள் விளக்கி சொல்லிட்டீங்கன்னா நல்லா கேட்குறியம்மா. வர வர அறிவுபூர்வமாக பேச ஆரம்பிச்சிருக்கிறிய. அதாவது வாழ்ந்தாலும் ஏசும்னா, நீங்கள் போன வாரம் அரண்மனைக்கு அந்த புறத்துக்கு ஒரு 11 அழகிகளை கூட்டிகிட்டு வந்தீங்களா? ஆமாம், அதுதான். அப்போ மக்கள் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, உங்களை பற்றி எனக்கு தான் தெரியும், நீங்கள் நல்லா வேலை செய்கிற ஆள். ஆனால் மக்கள் என்ன பேசியிருக்காங்கன்னா, எந்திரிச்சு நிற்கவே வக்கில்ல மன்னருக்கு இவ்வளவு அழகிகள் கேட்குதான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நீங்கள் வாழ்ந்தாலுமே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. சரி அமைச்சரே, இப்படி சொல்றிய, இப்போ தாழ்ந்தாலும்னா அதுக்கும் ஒரு விளக்கம் இருக்குது. நீங்கள் ஏற்கனவே ஒரு எத்தனை தடவை, ஒரு 17 தடவைன்னு நீங்களே சொல்லிட்டிய. போய் அடி வாங்கிட்டு இந்த தடவை கடைசியாக உங்களை எதிர்நாட்டு மன்னன் என்ன செஞ்சேன், அவன் சிறையில் தூக்கி போட்டுட்டேன். ஒரு 27 நாள் போட்டு வதைச்சு சித்திரவதை செஞ்சேன். அப்புறம் தானே நீங்கள் வந்திய. ஆமாம், இப்போ தாழ்ந்துட்டீங்களா? ஆமாம், இப்போவும் சொல்கிறாங்க என்ன, நம்ம நாட்டு மக்கள் போர் வீரர்கள்லாம் தோத்தாங்கோலின்னு. இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். சரிதானே? ஆமாம் அமைச்சர்.